சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம், நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி. இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, என்னோட ஜாதகத்தில் தொழில் வந்து கொடிகட்டி பறக்கும் அமைப்பு யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து தலைப்பு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகர் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு விருச்சிக லக்னம் போகிறது அப்படின்னா, விருச்சிக லக்னம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதி ஆகிறாரு இல்லையா? சரி, லக்னத்தில் வந்து இவருக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் இப்போது. அப்போது செவ்வாய் பகவான் வெறும் லக்னத்துக்கான அதிபதி மட்டும் இல்லை, இவர் மேஷத்துக்குமே அதிபதி ஆகிறாரு. அப்போது 1க்கும் 6க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆதிபத்தியம் ஆகிற செவ்வாய் பகவான் இவருக்கு லக்னத்தில் இருக்குது அப்படின்னா, ஜாதகருடைய வந்து புகழ் கீர்த்தி எல்லாமே வந்து இவருக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 6ஆம் பாவத்துக்கும் வந்து செவ்வாய் பகவான் அதிபதியாக ஆகிறதுனால ஒரு தேடி வந்து ஒரு கடன் வாங்குற கொடுக்குற ஒரு சூழல் ஏற்படலாம். அதே போல் பிரச்சனைகளும் தேடி வரக்கூடிய சூழலும் ஏற்படலாம். சரி, இப்போ இவருக்கு தொழில் எப்படி இருக்கும், தொழில் வந்து எனக்கு நல்ல சிறப்பாக போகுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போ தொழிலுங்கிற அந்த பாவத்தை நம்ம மையமாக வச்சு பேசணும். ஸோ இப்போ தொழிலுன்னும் பொழுது 10ஆம் பாவம்னு எடுத்துக்கிறோம். 10ஆம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா விருச்ச லக்னமாக போகுது அப்படின்னா 10ஆம் பாவம்ங்கிறது இவருக்கு சிம்மம் ஆகும். ஸோ சிம்மத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஆகிறாரு. சூரிய பகவான் இவருக்கு எந்த இடத்துல இருக்காருன்னா 11ஆம் இடத்துல, அதாவது கன்னியில் இருக்கார். அப்போது தொழில் மூலயமா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம், மகிழ்ச்சி, அதே போல் ரெட்டிப்பு வருமானம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சரி, அந்த 11ஆம் பாவம் அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, கன்னியோட அதிபதி யாருன்னா புதன் பகவான். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 8, 11க்கு ஆதிபத்தியம் ஆகிறாரு. அப்போது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருன்னா இவருக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது லாபம், மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே போல் அந்த லாபத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் வந்து ரொம்ப செழிப்பாக இருப்பார், நல்ல சுகமாக இருப்பார். அதாவது சொத்து, வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நல்லதாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ 2ஆம் பாவமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? 2ஆம் பாவம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தனுசு ஆகிறாரு. ஸோ இவருக்கு குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2ஆம் இடத்துலையே இருக்கார். அதாவது 2ஆம் இடத்து அதிபதி 2லேயே இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருமானம், குடும்பம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 8, 11 ஆதிபத்தியம் ஆகுது இல்லையா புதன் பகவானுடைய வீடு. அப்போது எனக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சேருமா அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் ஒரு சில விஷயங்களில் வரத்துக்கு கூடும். அதுவும் வந்து நண்பர்கள் மூலியமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு வேளை கூட்டு தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அதன் மூலியமா கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த விஷயங்களில் இவர் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அந்த விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ மொத்தப்படி வந்து பார்த்திங்கன்னா தொழில் நல்லா இருக்குது, வருமானமும் நல்லா இருக்குது. வருமானத்தின் மூலியம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபங்கள் கண்டிப்பாக இருக்குது. தொழில் மூலம் லாபம், மகிழ்ச்சி, ரெட்டிப்பு வருமானம் எல்லாமே இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இவருக்கு இருக்குது. அதே போல் ஜாதகர் நல்ல சுகமாக இருப்பார் இல்லையா? 4ஆம் வீடு பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆகிறாரு. ஸோ அதிபதி. ஸோ 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துலையே இருக்கும் பொழுது அதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை அவருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இது அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் மூலம் இவருக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். சரி, எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான அமைப்பு இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் மாறும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஜாதகத்திற்கேற்ப மாறக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அந்த ஜாதக முறையை வந்து என் ஜாதகத்திலையும் வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை நீங்கள் படிக்கணும். இதை நீங்கள் படிக்கிறதன் மூலயமா உங்கள் ஜாதகத்தை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சு உங்களுக்கான அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு தொழில் இந்த சமயம் நல்லா போகுமா அப்படின்னா அதை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். அந்த தொழிலால் உங்களுக்கு எந்த சமயத்தில் வந்து நஷ்டங்கள் ஏற்படும், இல்லை லாபம் ஏற்படக்கூடும், அது யாரால உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களால் இதில் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அனைவரும் வந்து கண்டிப்பாக இந்த ஏஎல்பி ஜோதிட வகுப்பை வந்து கலந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். இதில் இருக்கிற பயன்களை எல்லாரும் அடையணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.